இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இன்னைக்கு வந்து சார் ஒரு தொழிலதிபர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க இளைஞர்கள் வந்து சுய தொழில் கூட முன்னேறலாம் அப்படின்னு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்க வராரு. அதான் கான்செப்ட். ஓகே, போலாமா சார்? ஓகே, அசத்துங்க. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, சுய தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்காக பிரபல தொழிலதிபர் மாயாண்டி அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வர இருக்காரு. அவர் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாரு. இப்போ அவரை நம்முடைய அரங்கத்துக்கு அழைப்போமா? வாங்க மாயாண்டி சார், வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் தொழிலதிபர் மாயாண்டி சார். உங்களுடைய முழு பெயர் என்ன? என்னுடைய முழு பெயர் ட்ரம்பட் கோ ட்ரிகனாமெட்ரி மண்டேன் அழுக்கு மாயாண்டி. என்ன சொன்னீங்க இப்ப? ட்ரம்பட் கோ ட்ரிகனாமெட்ரி மண்டேன் அழுக்கு மாயாண்டி. அழுக்கு மாயாண்டி. அப்போ உங்க அப்பா பேரு? பேயாண்டி. தாத்தா பேரு? பூஜாண்டி. ஆண்டிக்கு அடுத்த குடும்பமா இருக்கும் இருக்கு. சரி, அதை விடுங்க. நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய சாதாரண ஆபீஸ் பாயா துவங்குனீங்க. ஆனா ஒரு குறுகிய காலத்துல மிகப்பெரிய தொழிலதிபரை எப்படி ஆனீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவதுங்க, ஆரம்பத்துல நான் ஒரு சாதாரண ஆபீஸ் பாயா தான் இருந்தேன். அப்புறம் ஒரு பொண்ணை பத்த முதலாளி கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம், மாமனாருக்கு மருந்து வச்சு பொண்ணு, அப்படி அயராது அரும்பாடுபட்டு உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு தொழிலதிபரா வந்து இந்த ஒரு பெரிய பெரிய வெற்றிக்கு பின்னால நீங்க பட்ட கஷ்டம்லாம் இருக்கு. சார், நானும் கூட பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது சொல்லுங்க. அதை நான் சொல்லிட்டேன்ல, பொண்ணை பத்த முதலாளி வேலைக்கு சேருங்க. சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார். மெட்ராஸ்ல தொழிலதிபராக வஞ்சம் வேலை இல்லாம இருக்கு. ஒண்ணும் செய்ய வேணாம். நீங்க படல் பாரு பக்கத்துல போய் 10 பண்ணியை வாங்கி மேய்ச்சி தொழில் பண்ணலாம். இல்லாட்டி கூடுவாஞ்சேரி போய் கூடையா குப்பையை புறக்கலாம், அல்லது அமிஞ்சிக்கரைக்கு போய் இஞ்சி பழப்பா வித்து குறைக்கலாம். இப்படி ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. சொல்லுங்க. சரி, பரவாயில்ல சார். மித்தஜன் அப்புறமா வந்து கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. அதாவது உங்களை எல்லாருமே வந்து நீங்க பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க. ஆமா. எல்லாருமே உங்களை சில்லற பையன் கூப்பிடுறாங்களா? ஏன் அந்த பேர் வந்துச்சு? அது செல்ல பேர். சில்லற பையன் ஏன் கூப்பிடுறாங்கன்னா, என்கிட்ட பொருள் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு மீதி சில்லறை நான் கொடுக்கறதே இல்ல. ஓஹோ, அதனால சில்லற பையன் செல்லமா. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, உங்களுடைய பொருட்களை எவ்வளவு லாபத்துக்கு விக்கிறீங்க? அநியாய லாபத்துக்கு விக்கிறேன். அருமையான பதிலை சொன்னீங்க. பொதுவா உங்களை எங்க பார்க்கலாம்? பிரபல சினிமா நடிகைகள் இருக்காங்க, அவங்களோட பார்க்கலாம். சார், என்ன சொல்றீங்க? நீங்க தப்பா நினைக்க கூடாது. அதாவது நம்முடைய ப்ராடக்ட்டுக்கு அடிக்கடி விளம்பர படம் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு டிஸ்கஷன். அதனால பார்க்கலாங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்து வந்து உங்களுடைய புது ப்ராடக்ட் ஏதாவது? ஆமா ஆமா ஆமா. அப்ப அடுத்த வாரம் வந்து ஒரு மசாலா பொடி வந்து லான்ச் பண்றோம். மசாலா பொடி. அதுல என்ன சிறப்புனா, இது மாமியா மருமகளுக்காகவே தயார் பண்ணது ஸ்பெஷலா. மாமியா மருமக மசால் பொடி. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படி? அதாவது கொதிக்கிற குழம்புல ஒரு 2 கரண்டி எங்க மசால் பொடியை போட்டோம்னா அந்த குடும்பத்துல இருக்கிற மருமக அவுட். ஒரு 3 கரண்டியை வந்து கொதிக்கிற குழம்புல போட்டோம்னா மாமியா அவுட். மொத்தமா ஒரு 5-6 கரண்டி அள்ளி போட்டோம்னா குடும்பமே அவுட். ஓஹோ. இந்த மசாலா பேர் என்ன சொன்னீங்க? பூச்சி மசாலா. பூச்சி மசாலா. நல்ல மசாலாவா தான் வச்சிருக்கீங்க. சொல்லுங்க சார். எல்லாம் தொழில் சம்பந்தமா போயிட்டு இருக்கு. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்க. 2 பசங்களா? 2 பேரும் பிசினஸ் மேனா இருக்காங்க. 2 பேருமே பிசினஸ் தான பண்றாங்க. என்ன பிசினஸ் பண்றாங்க? அதாவது மூத்தவன் குவைத்துல குல்பேசி விக்கிறான், சின்னவன் தஞ்சாவூர்ல தாயத்து விக்கிறான். பெரிய தொழிலதிபரா பரவாயில்ல சார். எதிர்கால திட்டம்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? புதுமையான படைப்புகள். அதாவது இந்த மனுஷ பயலுக்கு, உசுரோட இருக்க மனுஷ பயலுக்கு வந்து எவ்வளவோ கண்டுபிடிச்சாச்சு. செத்து போனவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு ஆசை நம்ம மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. செத்து போனவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? அதாவது வாயில போறதுக்கு வாக்கியரிசியும் பாலும் ஷாஷே பாக்கெட்ல தர போறோம். ப்ராடக்ட்டா இருக்கு சார். மொத பாக்கெட் உங்களுக்கு தான் சார். சாம்பிள். போகும்போது யாருக்கா கொடுக்க சொன்னீங்களா? ஆமா. அது பரவாயில்ல சார். சொல்லுங்க. அடுத்ததான் நீங்க வந்து உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணிக்கிட்டே வரீங்க இல்லையா? பல துறைகள்ல கால் பதிச்சிருக்கீங்க. ஒரு டிவி சேனல் கூட தனியா ஆரம்பிக்க போறதா பேசுறாங்க. அதுக்குள்ளே வந்துருச்சு உங்களுக்கு. நான் ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? வதந்தி டிவி. வசந்தி டிவி. வதந்தி டிவி பா. ஏன் அப்படி ஒரு பேர் வச்சீங்க? மக்கள் மத்தியில வேகமா பரவணும்ல. அருமையான பேரா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அது கேக்குற கேள்விக்கெல்லாம் சலக்காம பதில் சொல்லிட்டே இருக்கீங்க சார். சொல்லுங்க. அதாவது நீங்க மிகப்பெரிய தொழிலதிபரா வந்தீங்க. பணத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்பா, நம்ம 100 ரூபா கொடுத்து 2 50 ரூபா நோட்டு வாங்கலாம். ஆனா ஒரு 50 ரூபா நோட்டு கொடுத்து 2 100 ரூபா நோட்டு வாங்க முடியுமா? பணத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இதாப்பா உலகம். சுருக்கமா நான் ஒண்ணு சொல்றேன் சார். நெஞ்சில வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நீங்க எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நீங்க செத்ததுக்கு அப்புறம் ஒரு ₹1 ரூபா காசா சார் உங்க நெத்தியில ஒட்டுவாங்க. முடியும். வெளிநாட்டுக்கு போகும்போது கேட்க வேண்டிய கேள்வி அது. முடியா போய். வணக்கம் நேயர்களே. நன்றி 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 நேயர். ரொம்ப அருமையாக இருந்தது அந்த தொழில் அதிபர் கான்செப்ட். மனோபாலா சார், நீங்கள் இந்த மாதிரி தொழில் அதிபர்கள்லாம் சந்திச்சிருக்கீங்களா?
இல்ல இந்த இவர் தொழில் அதிபரா இவர் இருந்து இந்த வாய்க்கரிசி மேட்டர் பிராக்கெட்ல வைக்கலாம்னா அவருக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதையும். ஏன்னா எல்லாமே பாக்கெட்ல வந்துருச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட், இந்த கதை பண்றது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. அதை போய் பாக்கெட்ல ஏதாவது எழுதி வச்சாங்கன்னா வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தொழிலதிபர். இல்ல இப்ப நீங்க சொன்னபடி இப்ப கதையெல்லாம் சேஷையில தான் ஒண்ணுன்றோம். ஆமா, முன்னாடி எல்லாம் டப்பா டப்பாவை வாங்கிட்டு வந்தோம். ஆமா, இப்ப சேஷையில கதை போகுது, மிச்சம் மசாலா போட்டுக்கலான்ற மாதிரி. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கான்செப்டே ரொம்ப நல்லா இருக்கு. Keep it up, Christopher Sasi. நன்றி நன்றி நன்றி.